என்னோட சீனியர் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வராரு. ஸோ அவரை பிக்கப் பண்ணுறக்கா ஏர்போர்ட் போயிருந்தேன். எல்லாரும் வராங்க, அவரை மட்டும் காணோம். நானும் எங்கே வராரான்னு சுற்றி முற்றி பார்த்துட்டே இருந்தேன். அவர் வரவே இல்லைங்க. கடைசியாக வந்தாருங்க. வந்து அவர் தேடுறாரு. நான் ஒரு சர்ப்ரைஸாக சொன்னேன், நான் வரலன்னு சொல்லியிருந்தேன். அவர் வந்தார். அவர் பார்த்து சிரிச்சுட்டே வந்தார். அப்புறம் அங்கே சுற்றி பார்த்தோம், நிறையா பிளேஸ் போனோம். அப்புறம் அங்கே வந்து மாண்டஜினிஸ்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே போனோம். இது வந்து ஒரு குகையில் கூப்பிட்டு போனாங்க. ஸோ அப்புறம் அதை முடிச்சுட்டு இதான் அந்த பிளேஸு, நல்லா பாருங்கள், சூப்பராக இருந்துச்சுங்க, ஒர்த்து பிளேஸுங்க. லைஃப்பில் வந்து அட்லீஸ்ட் ஒன் டைம் இந்த பிளேஸ் வரணும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் ட்ரக்கிங் வேறு கூப்பிட்டு போனாங்க. ஸோ நாங்கள் சரியான வெயிலில் ட்ரக்கிங் போனோம். பட் ஆனால் நிறையா பொண்ணுங்களாக இருந்தனால கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. ஸோ அப்படி இதை பாருங்களேன் எப்படிங்க. அதுக்கப்புறம் அந்த வரத்துக்கு வந்தால் கொஞ்சம் மீன் வேறு இருந்துச்சு, குளிக்கிற இடம் இது. அப்புறம் எல்லோரும் குளிச்சுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், மாடர்னாக எல்லாம் குளிப்பாங்க. நம்ம இந்தியாவிலேருந்து வந்தனால ஒரு மாதிரி அப்படி இப்படி தான் இருக்கும். ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி நானும் அவரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி குளிக்கலான்னு ட்ரை பண்ணோம். அப்புறம் ஒரு பீச் போனோங்க, எங்கள் மால்வராஸ்னு ஒரு பீச்சு. அந்த பீச்சுக்கு போனால் நான் குளிக்க போயிட்டேன். அவர் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் இது வந்து இங்கே வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் ஒவ்வொரு டேக் போடுவாங்க மார்க்கெட்டு. ஸோ இது என்னோடய வீட்டுக்கிட்ட ஒரு மார்க்கெட்டு. ஸோ பாருங்கள், எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். நம்ம இந்தியா கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் ஓகே தான், பட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரில. ஜஸ்ட்டு அப்படியே போய் சுற்றி நானும் அவரும் போய் பார்த்தோம், எப்படி இருக்குன்னு போய் பார்த்தோம். ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே அந்த ஸ்ட்ரீட் மார்க்கெட்னால் நல்ல ஒரு அழகு தான் இங்கே. இது ஸ்பெயினை பொறுத்த அளவுக்கு இது ஃப்ரூட்ஸு எல்லாம். என் சீனியர் அங்கங்கே போய் சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தார். கடையில் ஏதாவது வாங்கலாமா, ஏதாவது கடலை போடலாமான்னு பார்த்துட்டு இருந்தார். ஆனால் கடைசியில் ஏதாவது கண்டுபிடிச்சாரான்னு தெரியலை, அவர்கிட்ட தான் கேட்கணும். அப்புறம் இதெல்லாம் அதர் பிளேசஸ் பார்த்தது. அப்புறம் கடைசியாக வந்து வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஃபார்ம் இது இருக்குது, அங்கே போய் ஒரு ஆட்டை போட்டோம். ஆட்டை போட்டு அங்கே சாப்பிட்டோம் நானும் அவரும். அப்புறம் கடைசியாக அவரை